சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னிடத்தில் ஒரு ஐந்து பேரை பற்றிய உண்மையை சொல்ல வந்தேன். இந்த ஐந்தில் ஒருவன் மிகவும் முக்கியமானவன். கேள், புரியும். இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது பெரிதல்ல, இனிமேல் நடக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு இருப்பதுதான் மிகவும் முக்கியமான செயல். இது நாள் வரை நீ அனுபவித்த வேதனை பெரிதல்ல, இதற்கு மேல் நீ அனுபவிக்க போகும் வேதனைகள் பெரிதாக இருக்க வேண்டும் என்று இந்த 5 பேரும் முடிவு எடுத்திருக்கிறார்கள். இந்த 5வரில் ஒருவர் தான் மிக மிக கொடூரமான எண்ணத்தோடு வேதனையில் உன்னை வியக்க வைக்க வேண்டும் என்று அவன் அதிகப்படியான திட்டத்தை போட்டு கொண்டிருக்கிறான். உன்னை சுற்றி இருக்கும் தீயவர்களை உனக்கு தெரியும். இந்த 5 பேர் எப்படி புதியதாக வந்தார்கள் என்று நீயும் குழம்பி போய் நிற்கலாம். முதலில் பார்க்கும் பொழுது நானும் குழம்பித்தான் நின்றேன். ஆனால் என் குழப்பம் தீர்ந்த பிறகு தான் உன் குழப்பத்தை தீர்க்க உன் சாயப்பா இப்பொழுது வந்துள்ளேன். கெடுதல் நினைத்தவர்களுக்கு இங்கு ஆள் இல்லாமலா இருக்கிறது? சுற்றி இருக்கும் அத்தனை பேர்களும் மனதில் சுயநலத்தோடு கெடுதல்களை நினைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இந்த 5 பேர் என்ன புதிதா என்று நினைக்கலாம். இந்த 5 பேரும் புதிதாக உருவாக்கியவர்கள். அதனால்தான் இந்த வேகத்தோடு உன்னை சரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதிவேகமாக உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை நாள் உன்னுடைய உழைப்பில் வந்தவர்கள், உன்னுடைய உதவியால் வாழ்ந்தவர்கள், உன்னிடம் பெற்று தன் குடும்பத்தை வளர்த்து கொண்டிருந்தவர்கள் உன்னால் மட்டும்தான் உயிர் பிழைத்துகிறார்கள். இப்படி இருந்தவர்கள் தான் இப்பொழுது உனக்கு எதிரியாக மாறி இருக்கிறார்கள். உனக்கு எந்தெந்த வகையில் புதியதாக பிரச்சனைகள் கொடுக்க வேண்டும் என்று புதிதாக யோசிப்பதை பார்த்தால் சற்று கலக்கமாகத்தான் இருக்கிறது. உன்னால் உதவி பெற்ற இந்த 5 பேரையும் விரைவில் நீ அடையாளம் கண்டு கொள்வாய். உன் கண்களுக்கு முன்னால் காட்டுகிறேன். உன்னால் பிழைப்பை நடத்தி வந்த இவர்கள் உன் பிழைப்பை இழக்க வேண்டும் என்று நினைத்தது எத்தனை தவறை என்று அவர்களுக்கு உணர்த்துவேன். கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவேன். அதுவே அமைதியாக காத்திரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.